ஹே ஹாய், நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. வாங்க, இன்னைக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரை எப்படி அந்த கீரையை உருகி எப்படி சமையல் பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த கீரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுங்க. நீங்கள் கீரைக்காரம்மாட்ட சொல்லி வச்சு வாங்கணும். மற்ற கீரையெல்லாம் வார வாரம் கிடைக்கும், இது நீங்கள் சொன்னால் தான் கிடைக்கும். முருங்கை மரம் பெரும்பாலும் ஊர் பக்கம் நிறையா இருக்கும், சிட்டி சைட்லாம் இருக்காது. நான் சிட்டியில் தான் இருக்கேன் இப்போது. எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் முருங்கை மரம் வச்சுருக்கோம். அதிலேருந்து இப்போ நான் முருங்கை கொத்துகளை பிடுங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து எப்படி அந்த கீரையை உருகிறதுன்னு பாருங்கள். ஒரு கொப்பை எடுத்து கையில் வச்சுட்டு காம்பு இல்லாமல் கீரை உருகணும். கீரை உருகுனா வெறும் இலைகள் மட்டும்தான் வரணும். அப்போ தான் சமையல் செஞ்சு சாப்பிடும்போது கசக்காது. இந்த மாதிரி ஒரு கொப்பிலிருந்து ஒரு சின்ன சின்ன இலைகளாக உருகி போட்டுக்கிறணும். காம்பு இல்லாமல் உருகி போடணும். ஒரு கொப்பு ஃபுல்லாக அப்படியே உருகி போட்டுறக்கூடாது. தனியாக தான் அந்த கிளையிலேருந்து இலையை உருகி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சியாக இருக்குது இல்லையா, அதிலிருந்து தனித்தனியாக நம்ம கீரையை உருகி எடுத்துக்கிறணும். அவசரமாக மொத்தமாக ஒரு கொப்பு ஃபுல்லாக கையை வச்சு நம்ம உருகிடக்கூடாது. அப்படி உருகுனிங்கன்னா கீரை இலைகள் வரும், சேர்ந்தே நிறையா அந்த காம்பும் வரும். காம்பு தான் ரொம்ப கசப்பாக இருக்கும். கீரை நம்ம பண்ணும்போது காம்பு இருக்கவே கூடாது. 1-2 இருந்தாலும் கூட எடுத்துடலாம். குட்டி காம்பு இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி தனித்தனியாக உருகுனா தான் நம்மளுக்கு காம்புலாம் இருக்காது. அவசரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு உருகி வச்சுக்கிறணும். உடனே உருகி உடனே சமையல் பண்ண முடியாது. உருகிறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி தனித்தனியாக உருகி போட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது பாருங்கள், தனித்தனியாக எவ்வளோ அழகாக உருகி வச்சாச்சுன்னு. எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் நிறைய முருங்கை மரம் இருக்கும். எல்லாருமே முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க அங்கே. இப்போ நம்ம உருகி வச்ச கீரையெல்லாம் ஒரு வாளிக்குள்ளே போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். ஏன்னா கீரை இலைகளில் நிறைய அழுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் மரத்துலேருந்து நம்ம டைரெக்டாக கீழே பறித்து விடுறோம் கொத்துக்களெல்லாம். ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வாங்க, ஸ்டவ்வில் நம்ம சட்டியை வச்சுட்டு கீரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க. இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது கடுகு போட்டுக்கரலாம். கடுகு கூட குட்டி உளுந்தும் இருக்கும், போட்டுக்கரலாம். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கரலாம். 1-2 அரைச்ச உளுந்து சேர்த்துக்கரலாம். இது கீரைக்கு நடுவில் கடிப்படும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து செவந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இதில் தாங்க ஒரு சீக்ரெட். வெங்காயம் கண்ணாடி பதமாக வரணும். ரொம்ப செவந்து வறுத்துடக்கூடாது. கண்ணாடி பதம் வர்ற வரை மட்டுமே நீங்கள் கிண்டி விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த முருங்கைக்கீரையில். முடி கூட வளரும், நல்லா வளரும், முடி வளரும். இந்த முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு பாருங்கள், இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அதை போட்டுக்கிறோம். க்ளீன் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதை வெங்காயத்து கூட சேர்த்துக்கரலாம். கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
புழிஞ்சு எடுத்து எல்லா கீரையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். கீரைக்கு தேவையே பக்குவம் தாங்க. பக்குவமாக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். கசக்கவே கசக்காது. சோடாப்பூ கூட சேர்ப்பாங்க சில பேர். நான் சோடாப்பூ சேர்க்கலை. டைரெக்டாகவே நம்ம வேக வச்சுருவோம். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிடுவோம். சம்மர் நேரத்தில் கீரை கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் தான் இருக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மழையப்போ கீரைக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லா கீரையும் மொத்த கீரையும் அமுங்கின மாதிரி சட்டியில் வந்துருச்சு. ரெடி ஆயிருச்சு. நல்லா பெரட்டி விட்டு பாருங்கள். நல்லா குழஞ்ச மாதிரி வரணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா குழஞ்ச மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். கடைசியில் நம்ம தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, அதை தூவி விட்டுக்குருவோம். தேங்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீரை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமானதை சாப்பிட்டு நம்ம உடம்ப பார்த்துக்கிற வேண்டியது நம்ம பொறுப்பு. நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்குருவோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. தேங்க்யூ.